இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் இயற்றப்பட்ட ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து 37வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம சங்கராச்சாரியா அந்த அம்பாளின் அந்த அருளை பற்றி, அம்பாளின் அனுகிரகத்தை பற்றி சொல்லும்போது இந்த இடத்தில் சொல்லிகிட்டே வந்துருக்கார். இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிற விஷயமானது சிவபெருமானும் அம்பாளும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது இந்த உலகத்திற்கு என்னென்ன கிடைக்கிறது என்பதை சொல்கிறார் சங்கராச்சாரியா. இது அனைத்தையுமே அந்த அம்பாளின் கருணையால், அந்த அம்பாளின் அனுகிரகத்தால் நம்ம சங்கராச்சாரியா முன்கூட்டியே மனதுக்குள்ளே பார்த்து வைத்த மனச்சித்திரங்கள். அப்படியே அவர் மனதுக்குள்ளே பார்த்த அந்த உண்மைகளை, அந்த சத்தியங்களை நமக்கு ஒரு படத்தை போல, திரைப்படத்தை போல நம்மளுக்கு காட்டின்றிருக்கார் சங்கராச்சாரியா. அப்படி சொல்லும்போது இவர் சொல்கிற விஷயங்கள் என்ன என்றால், அந்த அம்பாளும் அந்த சிவபெருமானும் சந்தோஷமாக ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாராம் ரெண்டு பேருமே. இப்படி இவர்கள் இரண்டு பேருமே மனதுக்குள்ள சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும்போது ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கார். சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் அம்பாளும் மனதுக்குள்ள உரையாடி கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான். இப்படி இந்த இருவருமே பேசிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு பேச்சில் இருந்தான், இந்த உரையாடல் இருந்தான் அனைத்து விதமான ஞானமும் நமக்கு கிடைக்கிறது. என்றால் சாதாரணமாக சாப்பிட்டியா தூங்கினியா என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் பேசுவது அனைத்துமே ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த பிரம்ம ஞானமாக இருக்குது. அந்த ஒரு இறைவனை, அந்த ஒரு இறை சக்தியை எப்படி அனுபவிப்பது, அதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு பலவிதமாக வழிகளை சொல்லி பலவிதமான கேள்விகளை தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அதற்கான பதில்களையும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி முழுமையாக ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடலாக, ஒரு கான்வர்சேஷனாக தான் இது இருக்குது. இப்படி இவர்கள் இரண்டு பேருமே சக்தியும் சிவனும் பேசிக்கொண்டிருக்கும் இந்த விஷயங்கள் என்றால் அனைத்து விதமான வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அனைத்துமே இவர்கள் பேசும் இந்த விஷயங்கள் என்றால் தோன்றின என்பது நம்மளுக்கு ஒரு மரபாக இருக்குது. அப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு பேச்சில் என்றால் அஞ்ஞானம் என்கிற அந்த இருள், அந்த அறியாமை என்கிற இருள் நம்மளை விட்டு போயிட்டு ஞானத்தை நம்ம பெறுகிறோம். அதுக்கான காரணமாக இருப்பதும் இவர்கள் தான். இவர்களோட உரையாடல் இல்லை என்றால், சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இவா பேசிக்கவில்லை என்றால் நமக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடைத்திருக்காது. நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் கிடைத்திருக்காது என்பதை சங்கராச்சாரியா அழகாக சொல்கிறார். ஆனால் அந்த அம்பாளின் பரம கருணையால் மட்டுமே சிவபெருமானுடன் சேர்ந்து இவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து செய்த அந்த உரையாடலிருந்து அனைத்து ஞானமும் தோன்றியது, அனைத்து அறிவும் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு கதை துவங்கிறது நம்ம பீஷ்மரின் அப்பாவாக இருப்பவர், தந்தையாக இருப்பவர் சந்தனு என்கிற ராஜா, சாந்தனு என்று சொல்வார். அப்படி சந்தனு என்கிற இந்த ராஜா அந்த அரசர் இறந்து போயிட்டார், அவரோட தேகாந்தம் ஆயிடுத்து என்று சொல்கிறார். அப்படி இந்த பீஷ்மருடைய அப்பா தந்தை இறந்து போன பிறகு ஒரு பிள்ளை, ஒரு பையன், அவருடைய புதல்வன் அந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய, அந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்கள் இருக்கே அதை செய்து கொண்டிருக்கிறான் பீஷ்ம பிதாமகன்.